உம்மாவி ஊற்றிடுமே. ஆராதனை நேரம் அப்பாவும் சமூகத்திலே சபை கூடும் வேளையிலே உம்மாவி ஊற்றிடுமே. ஆராதனை நேரம் உம்முள்ளம் மகிழட்டுமே. உம் சித்தம் நடக்கட்டுமே. உம்முள்ளம் மகிழட்டுமே. உம் சித்தம் நடக்கட்டுமே. உம் வார்த்தை கிடைக்கட்டுமே. உம்மோடு வாழ்ந்திடவே உம் வார்த்தை கிடைக்கட்டுமே. உம்மோடு வாழ்ந்திடவே. ஆராதனை நேரம் பகலெல்லாமும் நினைவு, இரவெல்லாமும் கனவு. பகலெல்லாமும் நினைவு, இரவெல்லாமும் கனவு. அதிகாலையும் உறவு எப்போதும் இருக்கட்டுமே. அதிகாலையும் உறவு எப்போதும் இருக்கட்டுமே. ஆராதனை நேரம் உலகெங்கும் சென்றிடவே உம் நாமம் சொல்லிடவே. உலகெங்கும் சென்றிடவே உம் நாமம் சொல்லிடவே. பசிதாகமேதுமில்லை உம் வார்த்தை உணவிருக்க. பசிதாகமேதுமில்லை உம் வார்த்தை உணவிருக்க. ஆராதனை நேரம் ஆலயம் வந்தோமையா. உம் வல்லமை கண்டோமையா. ஆலயம் வந்தோமையா. உம் வல்லமை கண்டோமையா. உம் வாழ்க்கை முழுவதுமே உமக்காக கொடுத்தோமையா. உம் வாழ்க்கை முழுவதுமே உமக்காக கொடுத்தோமையா. ஆராதனை நேரம் அப்பாவும் சமூகத்திலே சபை கூடும் வேளையிலே உம்மாவி ஊற்றிடுமே. ஆராதனை நேரம். இன்றைய நாளுக்குரிய வேத பாடம் லூக்கா 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் தொடங்கி 37ஆம் வசனம் வரை. அப்பொழுது நியாய சாஸ்திரி ஒருவன் எழுந்திருந்து அவரை சோதிக்கும்படி, போதகரே, நித்திய ஜீவனை சுதந்தரித்து கொள்ளும்படிக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நியாய பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது? நீ வாசித்திருக்கிறது என்ன என்றார். அவன் பிரதி உத்தரமாக, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது என்றான். அவர் அவனை நோக்கி, நிதானமாய் உத்தரவு சொன்னாய், அப்படியே செய், அப்பொழுது பிழைப்பாய் என்றார். அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய் இயேசுவை நோக்கி, எனக்கு பிறன் யார் என்று கேட்டான். இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன்
எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனைக் கண்டு பக்கமாய் விலகிப் போனான். அந்தப்படியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனைக் கண்டு பக்கமாய் விலகிப் போனான். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனைக் கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சை ரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். மறுநாளிலே தான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக் கொள், அதிகமாய் ஏதாகிலும் இவனுக்காக செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் என்றான். இப்படி இருக்க கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் எவன் பிறனாயிருந்தான், உனக்கு எப்படி தோன்றுகிறது என்றார். அதற்கு அவன், அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீயும் போய் அந்தப்படியே செய் என்றார். ஆமென். விண்ணமுதம் நிகழ்ச்சிக்கு அன்போடு உங்களை வரவேற்கிறேன். இன்று வாசிக்க கேட்ட வேத பகுதி நமக்கு தெரிந்த ஒரு சம்பவம் அல்லது தெரிந்த ஒரு கதை. லூக்கா 10வது அதிகாரத்திலே இருக்கிறது. அதை பல சந்தர்ப்பங்களிலே நல்ல சமாரியனுடைய கதை என்று நாங்கள் சொல்லுவோம். அந்த நல்ல சமாரியனுடைய கதையிலே பல செய்திகளை நாங்கள் கேட்டிருப்போம், வேத படிப்புகளிலே படித்திருப்போம். ஒருவேளை நாங்கள் சிறிய பிள்ளைகளாக இருந்து ஓய்வு நாள் பாடசாலைக்கு போயிருந்தால் அங்கும் இந்த கதையை ஒரு அழகான புத்திமதி சொல்லுகின்ற ஒரு கதையாக எங்களுக்கு சொல்லி தந்திருப்பார்கள். இந்த கதையிலே 4 கதாபாத்திரங்கள் இருக்கிறார்கள். ஒரு மனிதர் இருக்கிறார். அந்த மனிதர்தான் இந்த கதையை ஆரம்பிக்க காரணமாக இருந்தவர். அவர் எரிகோ என்று ஒரு ஊர் இருக்கிறது. அந்த எருசலேம் என்று ஒரு ஊர் இருக்கிறது. அந்த எருசலேம் என்ற ஊரிலிருந்து எரிகோ என்ற ஊரை நோக்கி பிரயாணம் பண்ணி போன ஒரு மனிதர் தான் இந்த கதையில் முக்கிய ஒரு பகுதி. அவர் தனியாக நடந்து போகிறார். போகிற வழியிலே அந்த வீதியிலே கள்ளர்கள் வந்து அவரை அடித்து அவரை காயப்படுத்தி அவரிடத்தில் இருந்த பணத்தையோ பொருள் எல்லாவற்றையும் திருடி கொண்டு போய்விட்டார்கள். இப்போது இந்த மனிதர் காயப்பட்டு வீதியோரத்திலே விழுந்து கிடக்கிறார். விழுந்து கிடக்கிற போது 3 மனிதர்கள் அந்த வழியாலே வந்தார்கள் என்று இந்த கதை சொல்லுகிறது. முதலாவது ஒரு வேதபாரகர் வந்தார். நியாய சாஸ்திரி என்று சொல்லுவோமே, இந்த யூத சமயத்தின் எல்லா சட்ட திட்டங்களையும் ஒழுங்காக படித்து அறிந்திருந்த ஒரு மனிதர். எப்படி ஒரு சமயத்தை கடைப்பிடிப்பதாக இருந்தால் நாங்கள் கடைப்பிடிக்க வேண்டிய ஒழுங்குமுறைகள் என்ன என்பது அவருக்கு நன்றாக தெரியும். அந்த மனிதர் அவரும் தனியாகத்தான் வருகிறார். அவர் விழுந்து கிடக்கின்ற இந்த மனிதரை பார்க்கிறார். அவரை பார்த்துவிட்டு எதுவுமே செய்யாமல் விலகி போய்விடுகிறார். அந்த நியாய சாஸ்திரி அல்லது வேத பாரகன் எப்படி இருக்கிறார் என்று சொன்னால், இப்போது நம்முடைய திருச்சபைகளில் இருக்கின்ற மூப்பர்களைப் போல அல்லது லீடர்ஸ் என்று சொல்லுவோம், வழிகாட்டிகளைப் போல இருக்கின்ற ஒருவர். ஒரு திருச்சபையிலே இந்த வழிகாட்டிகள் எல்லாருக்கும் பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒருவர் வந்து ஒருவேளை இந்த வழிபாட்டு குழு வர்ஷிப் டீமுக்கு பொறுப்பாக இருப்பார். இன்னொருவர் வந்து பணத்திற்கு பொறுப்பாக இருப்பார். இப்படி ஒருவர் வந்து பெண்கள் ஆண்களுடைய பணிக்கு பொறுப்பாக இருப்பார். இப்படி ஒவ்வொருவருக்கும் பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்களை நாங்கள் மூப்பர்கள் வழிகாட்டிகள் என்று சொல்வோம். வைத்துக்கொள்வோம், அன்றைக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை அந்த ஒரு பொறுப்பை எடுத்திருக்கின்ற ஒரு வழிகாட்டி வருகிற வழியிலே காயப்பட்டிருக்கிற மனிதனை காண்கிறார். அவர் அந்த இடத்திலிருந்து அந்த மனிதருக்கு உதவி செய்வாரா அல்லது
ஆலயத்திலே அவருடைய வருகைக்காக எதிர்பார்த்து 50 100 150 200 பேர் இருப்பார்களே, இவர் போகாமல் இருந்தால் தன்னுடைய பொறுப்பை எப்படி செய்ய முடியும் என்று யோசிப்பாரா? ஆகவே அவர் யோசிக்கிறார், நான் போக வேண்டிய வேலை நான் நின்று உதவி செய்வதிலும் பார்க்க முக்கியமானது என்று நினைத்து அவர் போய்விடுகிறார். அவர் போன பின்பு அந்த இடத்துல ஒரு ஆசாரியர் வருகிறார். ஆசாரியர் எப்படி இப்போது இருக்கின்ற பாஸ்டர் என்று சொல்லுவோம், போதகர் என்று சொல்லுவோம். இப்போது ஆலயத்திலே வழிபாட்டுக்காக ஆட்கள் எல்லோரும் வந்து கூடியிருக்கிறார்கள். ஆரம்பத்திலே சொன்னது போல் 75 100 150 200 பேர். அவ்வளவு பேரும் பாஸ்டர் வருவாரா, அவருடைய செய்தியை கேட்க நாங்கள் வந்திருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிற நேரத்திலே கீழே விழுந்து கிடக்கின்ற மனிதனோடு பாஸ்டர் உட்கார்ந்து காயத்துக்கு மருந்து போட்டு அவரோடு பேசி கொண்டிருந்தால், ஐயோ பாஸ்டர் வருவதாக இன்னும் காணவில்லை என்று சொல்லி எல்லோரும் பாஸ்டரை திட்டுவார்கள், ஏசுவார்கள். ஆகவே பாஸ்டர் யோசிக்கிறார், இதிலே நின்று நேரத்தை செலவிடுவதிலும் பார்க்க நான் வந்து போவது முக்கியமானது என்று சொல்லி அவரும் போய்விடுகிறார். மூன்றாவது வந்தவர் சபையோடு எந்த விதமான தொடர்பும் இல்லாத ஒரு சமாரிய மனிதர். ஆனால் அவர் ஒரு கழுதையிலே வருகிறார். அந்த காலத்திலே கழுதை என்பது ஒரு விலை உயர்ந்த இப்போது இருக்கின்ற வாகனத்தை போன்றது. இப்போது வந்து நாங்கள் பலரிடத்திலே வாகனங்கள் கார் வைத்திருக்கிறோம். எல்லா கார்களும் ரோட்டிலே தான் ஓடுகிறது. ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு பிரயாணம் பண்ணுவதற்கு நாங்கள் எல்லோரும் கார்களை பயன்படுத்துகிறோம். அந்த பயன்படுத்தப்படுகின்ற அந்த கார்கள் வித்தியாசமானவை, விலையிலே வித்தியாசமானவை, அமைப்பிலே வித்தியாசமானவை, சொகுசிலே வித்தியாசமானவை. ஆனால் அந்த காலத்திலே இந்த சம்பவம் நடைபெற்ற நேரம் கார்கள் கிடையாது, பஸ்களும் கிடையாது, மோட்டார் வாகனங்கள் எதுவுமே கிடையாது. சாதாரணமாக மக்கள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு நடந்து தான் போனார்கள். இயேசுவும் சீடர்களும் எத்தனையோ இடத்திற்கு போனார்கள். எல்லா இடத்திலும் அவர்கள் வந்து கழுதையிலே போனார்கள், குதிரையிலே போனார்கள், ஒட்டகத்திலே போனார்கள் என்று அங்காவது இருக்கிறது. எல்லா இடத்திற்கும் அவர்கள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு நடந்து போனார்கள். தண்ணீராக இருந்தால் அவர்கள் படகிலே போனார்கள். இப்போது இந்த மனிதர் ஒருவேளை வசதி உள்ளவராக இருக்கலாம். அவர் வந்து ஒரு வாகனத்திலே வருகிறார். அது ஒரு கழுதை. இப்போது இருக்கின்ற விலை உயர்ந்த ஒரு வாகனத்திற்கு ஒப்பானது என்று எடுத்துக்கொள்வோமே. அவரை பொறுத்தவரையிலே அவர் வசதி உள்ள ஒரு மனிதர், வாகனம் வைத்திருந்த மனிதர், வாகனத்திலே பிரயாணம் பண்ணிய மனிதர். இந்த விழுந்து கிடந்த மனிதரோடு நின்று நேரத்தை செலவிட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் இந்த கதையின்படி அந்த மனிதர்தான் அந்த வாகனத்தை நிறுத்தி கீழே இறங்கி கீழே விழுந்து கிடந்த மனிதரிடத்திலே வந்து அவருடைய காயங்களுக்கு மருந்து போட்டு கட்டி அவனை தூக்கி தன்னுடைய வாகனத்திலே வைத்து எங்கேயோ இருக்கின்ற ஒரு இடத்திலே, ஒரு ஹோட்டலிலேயோ வைத்தியசாலையிலேயோ கொண்டு போய் அவரை அனுமதித்து அவர்களை பராமரிப்பதற்கு பணமும் கொடுத்து, இதோ நான் ஒரு வேலையாக போய் கொண்டிருக்கிறேன், இந்த மனிதரை வைத்து பராமரியுங்கள், அவருக்கு காயத்திற்கு காயம் மருந்து போடுங்கள், நான் திரும்பி வருகிற போது இன்னும் அதிகமான செலவு இருந்தால் அந்த செலவை நான் தருவேன் என்ற ஒரு வாக்குறுதியும் கொடுத்துவிட்டு தன்னுடைய பிரயாணத்தை தொடர்ந்து போகிறார். இது சாதாரணமாக நாங்கள் காணாத ஒன்று. அதைத்தான் இயேசு இந்த இடத்திலே சொல்லுகிறார். அவர் சொல்ல வருவதெல்லாம் என்ன? நாங்கள் செய்கின்ற நாளாந்த வாழ்க்கைகளின் மத்தியில் வித்தியாசமாக நடைபெறுகிற மனிதர்களும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறார்கள். அந்த மனிதர்களை பார்த்து நாமும் நடந்து கொள்ள வேண்டும். ஏன் அப்படி சொல்லுகிறேன் என்று சொன்னால், இந்த கதை எல்லாவற்றையும் சொல்லி முடித்துவிட்டு இயேசுவிடத்திலே பேச வந்த மனிதருக்குத்தான் இந்த இயேசு கதை எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு அந்த மனிதரை பார்த்து கேட்கிறார், இதிலே 3 பேரை நீ கண்டாயே, இந்த கீழே விழுந்து கிடந்த மனிதர்களிலே யார் அவனுக்கு அயலவனாக இருந்தான்? யார் இந்த மனிதனுக்கு அயலவனாக இருந்தான்? அயலவன் என்று சொன்னால் பக்கத்து வீட்டுக்காரன், தேவைக்கு அவசரத்திற்கு உதவி செய்கின்ற மனிதனாக ஒரு நியாயசாஸ்திரி இருந்தார், வேத பாரகர் இருந்தார், ஒரு போதகர் ஒருவர் இருந்தார், ஒரு வழியிலே பிரயாணம் பண்ணி வந்த ஒரு மனிதர், எந்த தொடர்பும் இல்லாத ஒரு மனிதர் இருந்தார். இந்த 3 பேரிலே யார் அவனுக்கு உண்மையான நண்பனாக இருந்தார்?
அப்போது இந்த கதையை கேட்டுக்கொண்டிருந்த மனிதர் சொல்லுகிறார், அந்த மூன்றாவதாக வந்து அந்த மனிதனுக்கு உதவி செய்து அவனை கொண்டு போய் அந்த வைத்தியசாலையிலேயோ சத்திரத்திலேயோ சேர்த்த மனிதன் தானே உண்மையான நண்பன். அப்போது இயேசு அந்த மனிதனை பார்த்து சொன்னார், நீயும் போய் அப்படியே செய். இதில் இயேசு நமக்கு சொல்லித்தருகின்ற பாடம் என்ன? பல வேளைகளிலே நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொன்னால் நாங்கள் ஆலயத்திற்குள்ளே நாங்கள் கைகளை தட்டி பாட்டை பாடுகிறோம், சத்தமிட்டு ஜெபம் செய்கிறோம், செய்திகளை தொடர்ந்து கேட்கிறோம். அதுதான் நம்முடைய ஆன்மீக வாழ்வு என்று பல நேரங்களிலே நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். நான் உறுதியுள்ள ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழுகின்ற மனிதர். எப்படி உறுதியுள்ள வாழ்க்கையை வாழுகின்ற மனிதர்? நான் வந்து யூடியூபிலே போய் செய்திகளை கேட்பேன், கிறிஸ்தவ புத்தகங்களிலே செய்திகளை வாசிப்பேன், ஆலயத்திற்கு போய் நன்றாக ஜெபம் பண்ணுவேன், வீட்டிலே வேதத்தை வாசிப்பேன். இது எல்லாம் அங்கே நடக்கிறது, எனக்குள்ளே நடக்கிறது. எப்படி அந்த வேதபாரகன் செய்தான், எப்படி அந்த ஆசாரியன் செய்தான். ஆசாரிய வேலை முக்கியமானது தான், இல்லை என்று சொல்லவில்லை. வேதபாரனுடைய வேலை முக்கியமானது தான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அவன் எப்படி நினைத்தான் என்றால், என்னுடைய ஆன்மீக வாழ்க்கையோடு வெளியிலே விழுந்து கிடக்கிற மனிதனுக்கு உதவி செய்ய போனால் அது பாதிப்படைந்து விடும். நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை பேர் நான் உறுதியான ஆவிக்குரிய மனிதன் என்று சொல்லுகிறோம், வெளியிலே இருக்கின்ற எந்த தேவையும் நமக்கு தெரிவதில்லை. என்னுடைய காலடியை நான் வந்து ஆலயத்தை விட்டு வெளியே எடுத்து வைப்பதே கிடையாது. வெளியே எடுத்து வைப்பதாக இருந்தால் கீழே விழுந்து கிடக்கின்ற மனிதர் யாரும் எனக்கு தெரியாது. தெரிந்தாலும் நான் அதை கவனிக்காமல் போய்கொண்டே இருப்பேன். ஏனென்றால் ஆன்மீக காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையை பொறுத்தவரையிலே முக்கியமானதாக எனக்கு தெரிகிறது. நாங்கள் பணி என்று சொல்லுகிறோமே, கிறிஸ்தவர்கள் எல்லோரும் பணியாற்ற அழைக்கப்பட்டவர்கள். யாருக்கு பணியாற்ற வேண்டும்? கீழே விழுந்து கிடக்கிற மனிதர்களுக்கு. அவர்கள் நமக்கு தெரியவில்லையே, தெரியாமல் அப்படி பணியாற்றுவது. அப்படி தெரிந்தாலும் தெரியாதவர்கள் போல நாங்கள் வாழ்கிறோமே, எப்படி நாங்கள் அவர்களுக்கு பணியாற்றுவது? இதுதான் இந்த பகுதி நமக்கு சொல்லித் தருகின்ற பாடம். இவர்களில் யார் விழுந்து கிடந்த மனிதனுக்கு அயலானாக இருந்தான், நண்பனாக இருந்தான்? கீழே விழுந்து கிடந்த மனிதனுக்கு உதவி செய்த மனிதன் தானே. இன்று நம்முடைய வாழ்க்கையிலே, கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொல்லி வாழுகின்ற வாழ்க்கையிலே, நாம் மற்றவர்களுக்கு எந்த விதத்திலே அயலானாக இருக்கிறோம்? அவர்களுக்கு நான் என்னுடைய விசுவாசத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன், நான் வாசிக்கின்ற வேதாகமத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதிலே தவறு எதுவும் கிடையாது. ஆனால் நான் அயலானாக இருக்கிறேனா என்பது தான் இயேசு நமக்கு சொல்லி தருகின்ற கதை. இயேசு நம்மை பார்த்து கேட்கின்ற கேள்வி, நீ மற்றவர்களுக்கு அயலானாக இருக்கிறாயா? உடைய பக்கத்து வீட்டில் இருக்கிற மனிதராக இருக்கலாம், உடைய நண்பராக இருக்கலாம், உறவினராக இருக்கலாம், நீ வேலை செய்கின்ற இடத்திலே உன்னோடு வேலை செய்கிற மனிதராக இருக்கலாம். அந்த மனிதருடைய வாழ்க்கையில் நீ அயலானாக இருக்கிறாயா? அல்லது என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய வேலை, நான் செய்ய வேண்டிய பொறுப்பு, நான் அயலானாக வாழ்வதிலும் பார்க்க எனக்கு முக்கியமானதாக தெரிகிறதா? இந்த கேள்வியை சிந்தித்து பார்க்க நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.